அப்ப சேதுவும் சேர்ந்துதான் இந்த விஷயத்துல துரோகம் பண்ணிட்டான்னு மாமா கிட்ட அவங்க பத்த வச்சு திரும்ப உனக்கும் மாமாவுக்கும் பிரச்சனையை மூட்டி விட பாப்பாங்க. இங்க வர மாப்ள, பார்த்து சூதானமா இருந்துக்க மாப்ள. சேது, அப்பதா வா உட்கார் உட்கார் பாத்து. நீயும் உட்காரியா? உட்காரு. கருப்பு அத்தா, ஏற்கனவே மாப்பிள்ளை என்கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டாரு. ஓ ஐயா சேது, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லத்தே நான் வந்தேன். தமிழை பரீட்சை எழுத கூட்டிட்டு போன விஷயத்துல என்ன ஆனாலும் சரி, இதனால உன் அப்பன் என் மேல எம்பிட்டு கோவப்பட்டாலும் சரி, நீயும் சேர்ந்துதான் இந்த விஷயத்தை செஞ்சேங்கிறத எக்காரணத்தை கொண்டும் உன் அப்பங்கிட்டயோ இல்ல இந்த வீட்டுல உள்ள மற்ற யாருக்கிட்டையுமே நீ சொல்லிடக்கூடாது. எல்லாத்தையும் உனக்குள்ள ரகசியமாவே வச்சுக்கோ, புரியுதா? இல்ல பத்தா, அப்பா உன் மேல இம்பிட்டு கோவப்படும் போது எப்படியா பத்தா? என் பிள்ளைக்கு என் மேல கோவப்பட உரிமை இருக்குடா, அதனாலதான் கோவப்படுறான். அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். நீயும் தேவையில்லாம நீயும் இதுல உடந்தேங்கிறத சொல்லி உன் அப்பா மனச கஷ்டப்படுத்திடாதப்பா. நான் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு தெரிஞ்சதுக்கே அவன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான். இதுல நீயும் உடந்தேன்னு தெரிஞ்சா அவன் மனசொடிஞ்சு போயிடுவான் ஐயா. அதனால இத நீ யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. அப்பதா சத்தியம் பண்ணுடா. மாப்பிள்ள, சத்தியம் பண்ணு. இல்ல. அதேதான். இந்த உண்மையை நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, இது என் மேல சத்தியம். இல்ல கருப்பு, இந்த விஷயத்தை பத்தி வெளியில யாருக்கிட்டையும் வாய் திறக்க கூடாது சொல்லிவிட்டேன். சொல்ல மாட்டேன். காது வாய் கண்ணு எல்லாத்தையும் அடைச்சு போட்டேன். சரி, நான் வாரேன். பாத்து. ஜாக்கிரதை.